சப்மிட் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்கணும், ஃபைனல் சப்மிட்னு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் பேனல் மற்ற விஷயங்கள் ஃபீல்டு தான் மாற்றிக்கலாம். பிரிண்ட் ப்ரிவியூ முடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வரும். விண்ணப்பதாரரின் கைபேசி மற்றும் இமெயில் ஐடியை நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இனம் பிடபிள்யூடி மற்ற விவரங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் அதில் ஏதாவது நீங்கள் மாற்றினீங்க அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு. கட்டணம் செலுத்தியது எல்லாத்துக்கும் முக்கிய பொறுப்புன்னு. விண்ணப்பத்தில் கட்டணத்தொகை திருத்தம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா குறைவான கட்டணம் செலுத்த மாட்டேருந்துச்சுன்னா அதில் அந்த மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து நாங்கள் செலுத்துறதுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது, வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத வந்து தெரிவித்து கொண்டு இருந்தாங்க. இனி வரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என்று 14/5/2024 அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 19/5/2024 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஃபில்லப் பண்ண த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபில்டு எக்ஸாமினேஷன் தான். ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து இந்த செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணப்போ வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 4/8/2024 வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அப்போதைய டேட்டு. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டும் வந்து மாற்றத்துக்குரியதாக மாற்றினாங்க. ஸோ இந்த டேட் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்போ செட் எக்ஸாமினேஷன் அதுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இருந்ததுனால அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் எடுத்ததாக நீங்கள் ப்ரூஃப் செய்யப்படுவீர்கள். அப்படி இருக்கிற சச் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, செலெக்ஷன் இது மாதிரி எல்லா ப்ராசஸ் இருக்குது. அந்த இதிலலாம் நீங்கள் ஒன்லி நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் தான் இதில் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஸோ தி பொசஸ் த அதர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ப்ரெஸ்கிரைப் ஃபார் த நோட்டிஃபிகேஷன் 15/5/2024 முன்னாடி உள்ள நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கொடுத்துருந்தது போல் நீங்கள் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தா தான் நாங்கள் உங்களுக்கு செட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அந்த ரெகுலேஷனில் வருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் தான் இந்த இது. அப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிட்டன் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணுவாங்க டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு. அது மாதிரி நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ட்ரீட்டட் அஸ் இன்எலிஜிபிள், உங்கள் அப்ளிகேஷனும் சம்மரிலி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்து இதுக்கு மூலமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாகவே இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மனோன்மணியம் சுந்தர் நாராயண யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது வந்து ஈஸியாக டிக்ளரேஷன் ஆஃப் மனோன்மணியம் சுந்தர் யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஆன் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இஷ்யூ பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அது வந்து நாங்கள் ரீஃபண்டோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 27/4/2024 அப்போ இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9 ஜனவரி 2025 அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து டிஆர் அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து நான் லாஸ்ட் மார்ச் 2023 நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கால்ஃபரும் பண்ணிட்டீங்க, ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்